சந்திப்பு இளையராஜாவை 3 இடங்கள்ல போய் சந்தித்தவரை, 3 இடங்கள்ல போய் இசையை ரசித்தவரை தான் நம்ம சந்திக்க போறோம். ராஜாக்கு அறிமுகம் தேவையில்லை. 8500க்கு மேற்பட்ட திரைப்படங்கள், திரைப்பட பாடல்கள், 1500க்கு மேற்பட்ட திரைப்படங்கள், லண்டன் ராயல் பிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரால சிம்பனி அமைத்த முதல் ஆசியர். அப்கோர்ஸ் 50 ஆண்டுகளுக்கான இசை பயணத்தை வச்சுதான் ராஜா 50 கொண்டாடுறாங்க. இன்றைய இசையமைப்பாளர்கள் வந்துட்டு அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாஃப்ட்வேர், அதுக்கப்புறமா லூப்ஸ், மற்றவங்க கிட்ட இருந்து இதை வாங்குறது, ரைட்ஸ் வாங்குறதுன்னு அந்த மாதிரி விஷயங்களை நம்பி இருக்கும்போது எந்த வாத்தியத்தோட துணையும் இன்றி தன்னோட சிந்தையில இருக்கிறத வச்சே சிக்கலான இசைக்குறிப்புகளை எழுதுபவர், எழுதியவர், எழுதுகின்றவர், எழுத போகிறவர் இளையராஜா. இன்று நம்முடன் இருக்கும் விருந்தினர் இந்த மேஜிக்கை நான் ஒரு வாட்டி பார்த்தேன். இவர் பாஸ்டன், நியூஜெர்சி, வர்ஜீனியா என்ற அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை முழுக்க அவரை பின்தொடர்ந்திருக்கார். இந்த நகரங்களுக்கு ஏற்கனவே போய் அங்க இருக்கிற ரசிகர்களையும் அங்க இருக்கிற பார்வையாளர்களுக்கு அவருக்கு ஒரு அறிமுகம் இருக்கிறது ஒரு பக்கம், ராஜாவோட பயணித்தது இன்னொரு பக்கம். அதனால இது ஒரு முக்கியமான சந்திப்பு. அது தவிர பாஸ்டன் குழுவை ஒருங்கிணைத்த ஒரு மிகப்பெரிய குழுல ஒரு பங்கு அங்கமாகவும் இருந்தவர். அதுவும் ஒரு முக்கியமான ஆளுமை. இத பத்தி எல்லாம் தான் நம்ம பேச போறோம். வாங்க மோகன்தாஸ், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. ரொம்ப நல்லா இருக்கேன். வித் வெரி குட் எக்ஸுபரண்ட் மூட். ஐம் ஜஸ்ட் பேக் ஃப்ரம் ராஜா ஷோஸ். வெரி நைஸ் ஃபீலிங். ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. சரி, நேரடியா முதல் கேள்வியிலேயே நம்ம பவுன்சர் போட்டுடலாம். ஒரு கச்சேரி போன உடனே எனக்கு ஒரு நிறைவான பாறை இலை விழுந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைச்சது. கல்யாணத்துல அப்கோர்ஸ் 3 பந்தி போடுவாங்க, 3 நாள் நடக்கும், ஸோ கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க 3 கச்சேரி போயிருக்கீங்க. ஏன் நீங்க போனீங்க? அதாவது இது சாதாரணமான பயணம் இல்ல. இங்க இருக்கிற பல்வேறு நபர்களுக்கு தெரியலன்னு சொன்னா, பாஸ்டன்ல இருந்து நியூயார்க்குங்கிறது ஒரு 5-6 மணி நேரம் கார் பயணம். சென்னையில இருந்து மதுரை போகிற மாதிரி. அதாவது கொஞ்சம் கஷ்டமான பயணம் தான், டிராபிக்ல மாட்டிப்போம். அதே மாதிரி மதுரையில இருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரின்னு சொல்லலாம். இன்னொரு 6 மணி நேரம் போனா, 4 மணி நேரம் போனா வெர்ஜீனியா. அதுக்கப்புறம் திரும்ப இந்த 6 நம்ம பண்ணணும். ஸோ இதை பண்ணியிருக்காரு ஒருத்தர். ஏன்? இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு என்னுடைய 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 40 இயர்ஸ் வந்து ராஜாவை நான் வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். எப்பெல்லாம் வந்து வாழ்க்கையில நிறைய இரவுகள் வந்து தனியா இருக்கும் பட்ச அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எல்லாமே வந்து ராஜா என்னோட வந்து நான் அவரை வந்து ராஜான்னு வந்து சொல்றது உரிமை மாதிரி கிடையாது, ரொம்ப உரிமையோடு எடுத்து ராஜாசாமின்னு சொல்லலாம், ராஜான்னு சொல்லலாம். ஸோ அவர் என் கூடவே இருந்திருக்கிறாரு. இப்படி ஒரு 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 ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் அவர் அமைத்து கொடுத்த அவ்வளவு மியூசிக்கையும் பாடல்களையும் கேட்டு கூடவே வளர்ந்து வந்ததுனால முதலாக இந்த அமெரிக்க டூர் 50 ராஜா 50 அப்படிங்கிற அந்த டூர்ல ஃபர்ஸ்ட் டவுன் பாஸ்டன் அப்படின்னு வராரு அப்படின்னு கேள்விப்பட்டதுல இருந்தே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஸோ அந்த ஷோக்கு நான் டிக்கெட்ஸ்லாம் நான் 3 months முன்னாடியே நான் புக் பண்ணிட்டேன். ஸோ வாழ்க்கையில வந்து இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தருணத்தை வந்து ரொம்ப காலமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்ன வந்த விசிட்ஸ் எல்லாம் வந்து எதர் பிகாஸ் ஆஃப் டிராவல் இல்லைன்னா வேற ஏதாவது காரணத்தினால என்னால் அந்த டவுன்லயோ அந்த டவுனுக்கு போக முடியாம நிறைய மிஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ எப்பாவது வரும் வந்து தானா வந்து மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அதை நான் வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதான் காரணம். சரி, நான் ஒரே ஒரு கச்சேரிக்கு தான் போயிருக்கேன். அதனால என்ன முக்கியமான அனுபவத்தை நான் இழந்தேன்? நீங்க வந்து ராஜா வந்து he is 83 now. ஸோ யூஎஸோட ஃபர்ஸ்ட் இது வந்து பாஸ்டன் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 கச்சேரிகள் நீங்க என்ன இழந்தீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய அந்த வைப். நீங்க வந்து உங்களுடைய டிராவலோ டைமோ, இந்த டைம் 3 ஹவர்ஸா இருக்கட்டும், நீங்க சொல்லக்கூடிய அந்த 6 ஹவர்ஸ் டிராவலா இருக்கட்டும், அதையெல்லாம் பண்ணீங்கன்னா அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன் டபுள் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். மிஸ் பண்ணிட்டீங்களா மிஸ் பண்ணலையா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய பார்வையிலிருந்து வேறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கச்சேரி பார்த்தாச்சுப்பா 2-3 பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை மாதிரி ஆட்களுக்கு வந்து இன்னும் கூட 2 பார்த்தா கூட தகும் அப்படிங்கிற என்னுடைய எண்ணம்.
நீங்க வந்து இந்த கச்சேரியில் பாஸ்டன்ல வாசிக்காத சில சாங்ஸ் எல்லாம் அங்கே வாசிச்சாங்க. அதே மாதிரி பாஸ்டன் அண்ட் ட்ரென்டன் நியூ ஜெர்சியில் வாசிக்காத சில சாங்ஸ் எல்லாம் வந்து ஃபேர்ஃபேக்ஸ் விர்ஜீனியாவில் வாசிச்சாங்க. ஓவரால் அந்த மக்களோட சேர்ந்து இருந்து ராஜாவை மேடையில் பார்க்குறதும், அவரோட இசையை டைரக்டாக கேட்குறதும், அவர் சின்ன சின்ன ஜோக்கெல்லாம் சொல்கிறதும், அவர் வந்து பீப்புளை வந்து என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறதும், அந்த 3 மணி நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி சொடக்கு போடுற டைம்ல போயிருச்சேங்கிற வருத்தத்தோட தான் நான் வீட்டுக்கு வந்தேன் நிஜமாவே. அருமை அருமை. இன்னொரு கேள்வி, இந்த 3 நகர பயணத்துல நகரத்திற்கு நகரம் ராஜாவோட அணுகுமுறையில பேச்சுல ஏதாவது வித்தியாசம் இருந்ததா? இல்ல ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் போகும்போது கிட்டத்தட்ட ஒரே கான்டென்ட்டை தான் எடுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்ததா வாழ்க்கை உள்ள சென்று? இப்ப பாஸ்டனோட இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய வாழ்க்கை எங்க தொடங்கினாருன்னு எடுத்து அப்படியே ஒரு சீரியல்லாம் கொண்டு போனாரு. அப்ப வந்து இருந்த ரசிகர்களும் வந்து ஒரு விசில் சத்தம் இல்லாம, ஒரு ஆட்டம் இல்லாம, ஏதாவது ஒரு 2 சாங்க்கு அங்கங்க அடிச்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அமைதியா இருந்து ரொம்ப கவனமா கவனிச்சு ரொம்ப இன்வால்வ் ஆகி அவர் கூடவே சேர்ந்து பயணம் பண்ணாங்க. பட் ஜெர்சில என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இனிஷியலாவே வந்து கொஞ்சம் ஒரு குஷி மூடுக்கு எல்லாரையும் வைப்ரேட் பண்ண வச்சுட்டாரு. ஒரே ஒருத்தர் தான் எழுந்திருச்சு பின்னாடி ஒரு ஆட்டம் அப்படி எழுந்திருச்சு ஒரு ஆட்டம் ஆடினாரு. எல்லாரும் ரெடியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. எல்லாருமே பாஞ்சிட்டாங்க. என்கிட்ட வீடியோஸ் இருக்கு, நான் அனுப்புறேன் பாருங்க. என்டையர் ட்ரென்டன் எரினா வந்து நல்ல எக்ஸுபரண்ட் மூடுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் அதே வந்து ஃபேர்ஃபேக்ஸ் விர்ஜீனியாவில் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் பாஸ்டன் அண்ட் ட்ரென்டன். அங்கே கொஞ்சம் சில சாங்ஸ்க்கு நிதானமாக பண்ணாங்க. கொஞ்சமாக ஒரு 10% வைப்பை காமிச்சாங்க. மற்றபடி இருந்து எல்லா சாங்ஸையும் பொறுமையாக அனுபவிச்சுட்டு தான் போனாங்க. ஸோ சாங்ஸ் அதே மாதிரி தான். சாங் சாய்ஸ் வந்து இங்கே ஒரு சீரியாட்டமாக கொண்டு வந்தார் ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதுனால. செகண்டில் வந்து சாங்ஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டார், நியூ சாங்ஸ் ஆட் பண்ணியிருந்தாரு. தேர்ட்லையும் இந்த 2ல் இல்லாத கப்பல் ஆஃப் சாங்ஸும் அங்கே வந்துச்சுங்க. ஸ்கிரிப்ட் வந்து 3க்குமே வேற வேற ஸ்கிரிப்ட் தான் இருந்துச்சு. ரிப்பீட் வந்து ஸ்கிரிப்ட் ரிப்பீட் கிடையாது. சாங்ஸ் கண்டிப்பா இப்போ ராஜாதி ராஜா அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா, அது வந்து 3 இடத்துலயும் பாடியிருப்பார். இட்ஸ் அ மஸ்ட் சாங். அதே மாதிரி ஜனனி ஜனனியா ஓப்பனிங் உள்ள வருது, இதெல்லாம் ஸ்கிரிப்டோட இருந்துதான் தீரணும். அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் உள்ள பாடின சாங்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்டான சாங்ஸ் பாடினாரு. அருமை அருமை. ரொம்ப அழகா வித்தியாசத்தை டக்குன்னு கொண்டு வந்தீங்க. நன்றி. போகாததோட இதை ஆல்ரெடி உணர வைக்கிறீங்க. சரி, பாஸ்டன் எப்பவுமே ஒரு 3ஆம் கட்ட நகரம். அதாவது இங்க டியர் ஏ, டியர் பி, டியர் சிம்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு, அதாவது நம்ம டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத் மாதிரி பெரிய வணிக நகரங்கள். அதுக்கப்புறமா ஒரு 2ஆம் கட்ட நகரங்கள் சண்டிகர், இண்டோர், லக்னோ, கான்பூர்ங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் 3ஆம் கட்ட நகரங்கள் நம்ம கிரிக்கெட் ஆடுறதுல எங்கேயாவது ஒதுக்குப்புறமா ஒரு எம்பி இருப்பார், அந்த மாதிரி பிளாசா டிபெட்ல ஆடுவாங்க. சாரி, நாட் பிளாசா டிபெட், இதுல ஆடுவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எங்கேயாவது ஒதுக்குப்புறமா அந்த மாதிரி தான் பாஸ்டனை நான் பாக்குறேன். டியர் சி சிட்டிங்கிற மாதிரி. இங்க பணம் பண்றது ரொம்ப கஷ்டம். மக்களை வர வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். தமிழர்கள் ரஜினி படம், விஜய் படம்னா வருவாங்க, அஜித் படம்னா வருவாங்க. ஸோ நீங்க பாஸ்டனை தேர்ந்தெடுத்த காரணம், கூட்டு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமா பிகாஸ் நியூ இயர்ஸ் இருந்தாலும் போயிருப்போம், டிக்கெட்டை கடைசி நிமிஷத்துல வாங்கி எங்கேயாவது ஒதுக்குப்புறமா பார்த்துருப்போம். இங்க இருந்ததுனால டக்குன்னு போயிட்டு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வர முடிஞ்சது. ஒரு அற்புதமான கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்க எப்படி இதுல வந்துட்டு உள்ள வந்தீங்க? ஒருங்கிணைப்பாளராவோ இல்ல ஒரு ஆர்கனைசராவோ எப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம் ஏற்பட்டது? நல்ல நல்ல ஒரு அருமையான கொஸ்டின் இது. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரேகாமா லைவ் தான் வந்து ராஜா சாருடைய இந்த இந்த ஆல் சிட்டிஸோடைய நேஷனல் பார்ட்னர்ஸ் அவங்க. ஸோ அப்போ வந்து லோக்கல் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய நண்பர்கள், இங்கே இருந்த நண்பர்களை வந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பேக் அண்ட் ஃபோர்த் டாக்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த பேக் அண்ட் ஃபோர்த் டாக்ஸில் வந்து கடைசியில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 days இருக்கும்போது ஒரு 6 நண்பர்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு குரூப்பாக பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அப்போ நண்பர் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு, நீங்கள் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஸோ இந்த ஷோக்கு வந்து ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா $2 கோடி செலவாச்சு. டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா $210,000 வந்து இதுக்கு செலவாச்சு. ஸோ இதில் வந்து டிக்கெட் விற்றது போக அது பேக் அண்ட் ஃபோர்த் அக்கௌண்ட்ஸ்லாம் முன்ன பின்ன வரும் போகும். பட்
என்ன வந்து நீங்க வரீங்களான்னு கேட்ட அடுத்த நிமிஷம் எந்த யோசனை இல்லாம எந்த டாலர் எத்தனை டாலர் வேணா எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நீ ஒரு ஆர்கனைசரா ராஜாவுடைய 50வது வருட இந்த செலிப்ரேஷன்ல ஆர்கனைசரா இருக்கிறதுங்கிறது வந்து என்னுடைய மிகப்பெரிய வாய்ப்பு. என்னுடைய என்னை வந்து 2005ல வந்து என்னை வந்து ஒரு ஏசிஎல் டேருக்காக ஒரு டாக்டர் என்ன ஆப்ரேட் பண்ணார். ஆப்ரேட் பண்ணப்ப என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பெட்ல இருக்கும்போதே வந்து டிவிடின்னு சொல்லலாம், டீப் வெயின் த்ராம்பாசிஸ்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. டீப் வெயின் த்ராம்பாசிஸ் வந்தவங்கலாம் வந்து நீங்க அலட்சியமா விட்டுட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் அந்த உயிரே தாங்கும். பட் நான் வந்து கிட்டத்தட்ட 15 நாள் அந்த டீப் வெயின் த்ராம்பாசிஸ் இருக்குன்னே தெரியாம நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த டாக்டர் சிங்கப்பூர் போய் திரும்பி வந்தவர் என்னை பார்த்துட்டு, நான் இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு இன்ஃப்ளமேஷன் தான் இருக்கும், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. பட் கடைசி செகண்ட்ல நில்லு நான் இன்னொரு டாக்டர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட பேசினதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் அப்படியே அட்மிட் பண்ணி இவருக்கு வந்து வார்ஃபாரின் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டு அந்த டாக்டர் கிட்டத்தட்ட கண்ணில் தண்ணியோடு என்கிட்ட சொன்னார், யூ ஆர் அ காட்ஸ் பிளெஸ்ட் சைல்டு, டோன்ட் டெஸ்ட் த பேஷன்ஸ் ஆஃப் காட், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது மாதிரி நான் ஐம் அ பிளெஸ்ட் பர்சன் அப்படின்னு இந்த ஆர்கனைசிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கப்புறம் என் கையில் வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து இருக்கும்போது ஃபீல் பண்ணேங்க. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் டைம், டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் சுச்சுவேஷன்ஸ் இன் லைஃப்பில் வந்து காசு பணம் மற்ற விஷயங்கள் பொருட்கள் எல்லாமே சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அமெரிக்க பயணத்தில் முதல் ஒரு டவுனில் வந்து இறங்குறார். அந்த ப்ரோக்ராமுடைய ஒன் ஆஃப் த ஆர்கனைசர் அப்படிங்கிறது வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு பிளெஸிங்காக தான் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப அருமை. நம்ம எப்பவுமே தமிழர்களை பண்பாட்டு தேவைய சொல்லிகிட்டே இருப்போம், பலரும் பேசுவோம். தனிப்பேச்சுகளையா இருக்கட்டும், இல்ல தமிழ்ச்சங்க சந்திப்புகள்லையா இருக்கட்டும். ஆனா அதை செயல்படுத்துறது, டூயிங் இட், எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது மிகப்பெரிய காரியம். ஸோ உங்க மொத்த குழுக்கும் 7-8 பேர், அந்த இப்போ பேர் சொன்னா நம்ம ஒத்தரையா தவற விட்டுருவேன். அதனால அந்த மொத்த குழுக்கும் என்னோட நன்றிகள். அதுல பங்கெடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனா இந்த மாதிரி நான் சின்னதா ஒருங்கிணைக்கும் போது நம்மால இந்த கச்சேரிகளை என்ஜாயே பண்ண முடியாது. அந்த மாதிரி லீடர்ஸ் லஞ்ச் சாப்பிட முடியாது, ஈட் த லஞ்ச் லாஸ்ட்பாங்க, அப்புறம் டின்னர் தான் சாப்பிடுவோங்கிற மாதிரி. அந்த மாதிரி நீங்களும் கச்சேரியை என்ஜாய் பண்ண மாதிரி தெரியல. நான் ஏதோ உங்களை 1 செகண்ட் 2 செகண்ட் அங்க இங்க எப்போது பார்த்தபோது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாங்கிற மாதிரி எங்கெங்கயோ ஓடிந்தீங்க. என்னெல்லாம் சிக்கல் எதிர்கொண்டீங்க? எப்படி இந்த கச்சேரி அனுபவிச்சீங்க? இந்த கச்சேரி ஆர்கனைஸ் பண்றோம் அந்த 10 days, இன்னும் கரெக்டா சொல்ல போனா 7 days இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து இந்த கச்சேரி கையில இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நாங்க எங்க டீம் வந்து எல்லாம் வந்து பம்பரம்னு கூட சொல்லக்கூடாது, பம்பரமுக்கு மேல லைட்னிங்னு சொல்லணும், அந்த மாதிரி செயல்பட்டாங்க. ஏன்னா பம்பரமா செயல்பட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ அழகா நடத்தி இருந்திருக்க முடியாது. லைட்னிங் அளவுக்கு ஒரு பிரமாதமான செயல்பாடு இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஏர்போர்ட்ல அவரை ரிசீவ் பண்ண டைம்ல இருந்து அவர் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சு நியூ ஜெர்சிக்கு அவர் கார்ல கிளம்புற வரைக்கும் அவர் ஒரு குழந்தைய எப்படி அப்படியே கை தாங்களா அப்படி கையில வச்சு பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபுட்டும் ஒவ்வொரு டீயும் ஒவ்வொரு ஸ்நாக்கும் பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சு அவரை கொண்டு போய் அகாமடேட் பண்ணி அவர் ஒரு வென்யூலேருந்து ஹோட்டல் டு வென்யூ, வென்யூ டு ஹோட்டல், அது மாதிரி அழைச்சிட்டு போய் எல்லாம் பண்ணி ரொம்ப கேர் எடுத்துக்கு இந்த டீம் ஒரு பேஷனட் டீம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீம் எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பிளே புக் போட்டிங்கன்னா தட் வுட் பி த ரைட் ஃபிட். இது வந்து ஆர்கனைசிங்கை பற்றி சொல்லிட்டேன். பட் அந்த ஷார்ட் ஃப்ரேம் ஆஃப் டைமுக்குள்ள வந்ததுனால எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமே சேலஞ்சாக தான் இருந்தது. நம்பர் 1 சேலஞ்ச் வாஸ் த டிக்கெட் செல்லிங். டிக்கெட் செல்லிங்கை வந்து நாங்கள் வி ஹாவ் டு ரேம்ப் அப். பிகாஸ் என்ன இருந்தாலும் 2 கோடி ரூபாய் உள்ள போட்டிங்கன்னா அதை வெளியில் எடுக்கணுங்கிற அந்த இதுவும் இருக்கணும். வி ஷுட் ஆல்வேஸ் கம் அவுட் ஆஃப் தட் இன் அ குட் ஃபீலிங், பாசிட்டிவ் ஃபீலிங் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுல எங்களுக்கு இது ஒரு முதல் அனுபவம் தான். அந்த வென்யூ வந்து நாங்கள் சூஸ் பண்ண வென்யூ வந்து ஹேனோவர் தியேட்டர். அது வந்து அந்த தியேட்டர் வந்து இட்ஸ் அ சிம்பனி தியேட்டர். ஸோ அதுல இருந்து அக்கோஸ்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், ஸ்பெஷலி அரேஞ்ச் ஃபார் த சிம்பனி மாதிரியான ஆர்கெஸ்ட்ராக்கு. அண்ட் ஆல்சோ த சீட்டிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் எங்கள் கூட பேசி ராஜா கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து பக்கத்தில் நிறுத்தி கொடுத்துருங்கன்னு. இப்போ நாங்கள் சொன்ன விஷயம் 3000 பேர் இதை தாங்க விரும்புகிறாங்க. கச்சேரிக்கு வர்ற 3000 பேரும் வராத இன்னொரு ஒரு 10,000 பேர் இருப்பான், அவங்களும் இதை தான் விரும்புவாங்க. ஒரே ஒரு வார்த்தை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கியூ வந்து எடுத்து முடிச்சா 3 நாள் ஆகும்.
அது அந்த மாதிரியான அன்பு விசாரிப்புகளும் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த என்டையர் ஷோ 3 ஹவர்ஸ் நீங்க உள்ள நின்று அந்த கண்டக்ட் பண்ணும்போது, இப்போ என்ன நீங்க வந்து பார்த்துருந்துருப்பீங்க. நான் அந்த தியேட்டருடைய எல்லா கார்னர்லையும் போய் நின்று பார்த்தேன். எப்படி வியூ இருக்கு, எப்படி அங்கேருந்து அக்கோஸ்டிக்ஸ் எப்படி வருது, எந்த மாதிரி சீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, வைப் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வந்திருந்த ஆடியன்ஸ் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. கேட்லையும் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. டிக்கெட்டிங் உள்ள இருந்து அந்த செக்யூரிட்டி செக்லையும் நான் இருந்தேன், எப்படி பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு. என்டையர் ஆடிட்டோரியத்தோட நூக் அண்ட் கார்னர்ல என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஃபயர் எக்ஸிட் எப்படி இருக்குது, இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்ணணும், எத்தனை மக்கள் அதுக்கு இருக்கிறாங்க, ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த ஸ்டாஃப்ஸோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்களா, இல்லை என்ன மாதிரியான இதில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஃப்ளோர் மேனேஜர்லேருந்து ஆரம்பிச்சு அந்த ஆடிட்டோரியத்தினோட மேனேஜர், அப்போ எங்கள் டீமோட இதையும் எல்லாம் எப்படி செட்டப்பாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மியூசிஷியன்ஸு, சிங்கர்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபுட் எல்லாம். ஸோ எவ்ரி இதுலேயும் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் வி என்ஜாய்ட் அண்ட் லுக்ட் அட் இட். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கச்சேரி நீ என்ஜாய் பண்ணீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஆர்கனைசிங் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் 2 ஷோவையும் நான் புக் பண்ணி வச்சதுனால இந்த கச்சேரியில் அப்பப்போ நான் கவனிச்சுக்கிட்டேன். மக்களுக்கு என்ன மாதிரியா இருக்குது, பிரச்சனைகள் என்ன இருக்குதுங்கிறத நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷோ ட்ரென்டன் அண்ட் ஃபேர்ஃபேக்ஸில் வந்து உட்காந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நல்லா கவனிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. அருமை, அருமை. வரலாற்றை தவற விடக்கூடாதுங்கிற மாதிரி பாஸ்டன் மக்கள், தமிழ் மக்கள் அதை கொண்டு வந்ததுக்கு நன்றி. சரி, இப்போ ஒருங்கிணைப்பாளர்களா இந்த நன்மைகள் ஏதாவது சுவாரஸ்யங்கள் இருந்தா பகிருங்க. சவுண்ட் செக் பண்ணும்போது அங்க இருந்தீங்களா? இல்ல இளையராஜாவை மிக அருகில் சந்தித்ததா? எதை வந்துட்டு உங்களோட மறக்க முடியாத பின்னால் இருந்த தருணங்களை பேக் ஸ்டேஜ்ல இருந்து எதை சொல்லுவீங்க? இல்ல எங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம், உண்மை ஏதாவது? இல்ல அந்த ராஜா வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட மூவ்மெண்ட், பீப்புள் மூவ்மெண்ட் வந்து நீங்க எப்படியும் கட்டுப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது. பல தேசத்துல இருந்து பல ஏர்கிராஃப்ட்ல இருந்து இறங்கி வருவாங்க. பட் ஆனா ராஜாசாமி இறங்கி வரும்போது தனியா அவர் மட்டும் ஒரு ஃப்ரேம்ல வர்ற மாதிரி அப்படி ஸ்டைலா அப்படி வந்தார். அதுக்கு ஒரு ஒரு ஸ்லோ மோஷன்ல போட்டு ஒரு வீடியோ நாங்க போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க அப்லோட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஒரு மெஜஸ்டிக்காவும் ஒரு ஒரு மேஜிக் மொமெண்ட் மாதிரியும், இந்த மொமெண்ட் அவரை பார்த்தோன்னே அப்படியே இந்த உலகமே மறந்து போற அளவுக்கு அப்படி ஸ்டைலாக வந்து இறங்கினார். மிகப்பெரிய ஆஜானுபாகுவான உடம்பு கிடையாது, ஒரு 6 அடி பெரிய அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவருடைய மெர்க்கூரியல் ப்ரெசன்ஸ் அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஃபீலிங்காக எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி கூட இருந்த எல்லாரும் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் அவரை நிறுத்தி எல்லா ஃபேமிலிஸும் எல்லாருமே வந்து பொக்கே இதெல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. எனக்கு நான் வந்து வாழ்நாளில் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த விஷயம் வந்து ராஜா சாமியை வந்து ஒரு முறையாவது நம்ம நேரில் பார்த்துடணும், ஒரு தொட்டு பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்த உடனே அவருக்கு ஒரு ஃப்ளவர் பக்கே கொடுத்துட்டு நான் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து எனக்கும் என்னுடைய தமிழ் சமுதாயத்துக்கும் நான் வாழும் இந்த காலத்தில் ராஜாசாமி இருந்ததும் ராஜாசாமி இருந்த காலத்தில் நான் வாழ்ந்ததும் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுறேன் அப்படிங்கிற இதுக்காக வந்து நான் நெடுஞ்சாங்கடையாக வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. பட் அவருடைய காலில் விழுந்து அவருடைய காலை தொட்டு நான் ஒரு என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது பண்ணேன். அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மனதார சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அப்போ என்ன சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தனியாக எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்த க்ரௌடெல்லாம் வந்து அந்த பின்னாடி சரண் வந்திருந்தாரு, மற்ற சிங்கர்ஸ்லாம் எல்லாரும் அவங்க கூட பிக்சர்ஸ் எடுத்திருந்தாங்க. நான் வந்து ஜஸ்ட் பின்னாடி அவர் பின்னாடி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். காப் வந்து அவர் போகிற காரை வந்து ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுட்டாரு. ஸோ அந்த கார் வந்து லூப்பில் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ஒரு 5 to 7 10 மினிட்ஸ் இருந்துச்சு. இப்போ நானும் அவர் மட்டுமே அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ வந்து எனக்கு மியூசிக் வந்து ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ராகம் என்ன, அது என்ன, எப்படி பிஜிஎம்மை பற்றி எந்த எனக்கு அவ்வளோலாம் நாலேஜ்லாம் கிடையாது. பட் ரசிகனாக மட்டுமே இருந்திருக்கிறேன். அவர்கிட்ட பயணம் நல்லா இருந்துச்சுங்களா, என்ன சாப்பிட்டீங்களா, எப்படி இருந்துச்சுங்க, இந்த மாதிரியான ஒரு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் பேசுறதுக்கு உண்டான சான்ஸ் கிடச்சி அந்த பிக்சரும் நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட். அதே மாதிரி அவர் ஹோட்டல்லேருந்து கிளம்பும்போது அவர் கூட நடந்து வர்ற மாதிரியும் அவர் கூட இருக்கிற மாதிரியான வாய்ப்புகளும் கிடச்சிச்சுங்க. ஆல் தோஸ் திங்ஸ் வந்து நிறைய நீங்கள் வந்து யூ கான்டம்ப்ளேட் அண்ட் யூ கீப் ஆன் திங்கிங் அபவுட் திங்ஸ் தட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸுங்க. வாவ், வாவ்.
பொறாமையா இருக்கு, அதே சமயம் சந்தோஷமாவும் இருக்கு. நம்ம நண்பர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான, அது நிஜமாவே ஒரு நல்ல ரகசியம். நல்ல அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு அதிக எதிர்பார்ப்பும் பெருமையும் எவ்வளோ எப்படி அதிகரித்ததுங்கிறத அழகா சொன்னீங்க. நம்ம கஷ்டமான கேள்விகளுக்குள்ள போயிடலாம். ஆஹ் ராஜா வந்து தன்னை தானே முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. இந்த கச்சேரியை பார்த்தபோது, பாஸ்டன் கச்சேரியை பார்த்தபோது, பாடல் தேர்வுகள் எல்லாமே ரொம்ப நுணுக்கி நுணுக்கி, அதாவது அண்ணாத்தை ஆடுறார் கூட குறியீடா இருக்கட்டும், ராஜா ராஜாதி ராஜான்னு எல்லாரும் அவரை பார்த்து கையை காட்டுறதா இருக்கட்டும், பல்வேறு பாடல்கள் இந்த மாதிரி எனக்கு எல்லாமே குறியீடுகள், எனக்கு எல்லாமே காது காதுனா வேது வேதுன்னு புரிஞ்சுக்கிறவன். ஸோ இவ்வளவு தூரம் நான் எதுவுமே இல்லை, நான் இசையை இன்னும் கத்துக்கிறேன்னு அவர் நேர்மையா சொல்லியிருந்தாலும், அவருடைய எழுத்துக்களை கூட நான் ரொம்ப காலமா வாசிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலும் அண்மை கால கச்சேரிகள்ல இந்த மாதிரி பாடல் தேர்வுகள், இந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ், முன்னிலைப்படுத்துறது, இது வந்து ரசிகர்கள் கேட்கறதுனால அவர் கொடுக்கிறாரா, தற்பெருமையா, இல்ல ஒரு ஆளுமைக்கே இருக்கிற, அதாவது நம்ம இப்ப ரஜினி படம்னா கால்ல இருந்து தான் கேமரா ஆங்கிள் வைக்கணும்ங்கிற மாதிரி ஒரு அந்த, அதாவது இருவர் படத்துல மோகன்லால் அந்த எம்ஜிஆர் கேரக்டர் மேல இது பண்ணும்போது டாப் ஆங்கிள் போனாதான் கீழே அவ்வளவு க்ரௌட் இருக்குன்னு தெரியும். ராமரா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், அந்த மாதிரி காமிச்சாதான் பெருமைங்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து குறை கண்டுபிடிக்கிறது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஒரு திரைத்துறையில இருந்து, ஒரு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ரெயிட்டா கேமரா வச்சு ஃபுல் ஃப்ரேம்ல வர்றதுங்கிறதே நிறைய பேருக்கு கனவா இருந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 50 ஆண்டுகள் 1500 திரைப்படம் பக்கத்துல ஒரு பல்லாயிரக்கணக்கான சாங்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல பண்ணியிருக்கிற ஒரு மனிதர் வந்து நான் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. இம்மி அளவு கூட வந்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக் அளவுக்கு கூட அவரை வந்து நீங்க குறைய சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. நான் அதை எப்படி சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்கவும் மாட்டேன். யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அத்லெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் போயிட்டு வந்தவன் அந்த கப்பை வாங்கி வச்சுட்டு வாழ்நாள் முழுக்க அந்த ரூம்ல அந்த கார்னர் அந்த கப்பை பார்த்து பார்த்து நான் ஒரு நாளைக்கு சாம்பியன் தெரியுமா உனக்கு, நான் ஒரு காலத்துல சாம்பியன் தெரியுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லா காலத்திலும் இதுதான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு உலகத்துல வந்து ராஜாங்கிற ஒருத்தர் ஒரு பண்ணையபுரத்துல இருந்து கிளம்பி வந்து சென்னை மாதிரி ஒரு டவுனுக்குள்ள 1975கள்ல மிகப்பெரிய ஆளுமைகள் MS விஸ்வநாதன் இருந்தாரு. மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிற இடத்துல வந்து தன்னை போய் இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு கிட்டார்ல போய் ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்த மாதிரி, நீங்க முன்னமே சொன்ன மாதிரி லண்டன் ஸ்கூல் ஆஃப் இதுல போயிட்டு மியூசிக்ல போய் மிகப்பெரிய இதெல்லாம் ரெக்கக்னிஷன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவருடைய உழைப்பை நீங்க கவனிக்கிறீங்க. என் காலேஜ்ல என்னுடைய நண்பன் ஒருத்தன் வந்து சொன்னான், நாங்க ராஜாவை வந்து எல்லா காலத்திலும் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை. அப்ப அவன் சொன்னான், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ராஜா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பாட்டு நோட்ஸ் எழுதுவாராமா அப்படின்னு. எனக்கு 4 மணிக்கு ஒருத்தர் எந்திரிக்கிறதே அந்த காலத்துலலாம் எனக்கு ஹவ் இஸ் இட் பாசிபிள், அது ஒண்ணு. எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் மியூசிக் உட்காந்து நோட்ஸ் எழுதுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அவர் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு தன்னை ராஜான்னு மட்டுமே சொல்லக்கூடாது, அதற்கு மேல் ஏதாவது இந்த எம்பரர்னு கூட சொல்லலாம். ராஜா வந்து ஹி இஸ் அ கிங், ஹி இஸ் ரியலி அன் எம்பரர். அந்த லெவலுக்கு சொல்லக்கு எல்லா தகுதியும் படைச்சவர். நீங்க சொன்ன மாதிரி ஹங்கரியில போய் இது சிம்பனி வாசிச்சாரு. அதே மாதிரி அவர் வந்து இது திருவாசகம், நீங்க எனக்கு திருவாசகம் வாசிச்சு அந்த அந்த ஆடியோ டிஸ்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு கேட்டேன். என் அழுகை என் கண்ணீரை நான் கட்டுப்படுத்தவே முடியல. இன்னைக்கும் அந்த திருவாசகத்தை எடுத்து போட்டு உட்காந்தேன்னா எனக்கு தானா எனக்கு அழுகை வர ஆரம்பிக்கும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்துல இருந்து ஒரு 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 நம்ம எப்படியாவது டவுன்ல போய் ஒரு கம்யூனிஸ்ட் கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு கம்யூனிஸ்ட்காரங்க என்ன காசு கொடுத்துருவாங்க? ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்காரங்க என்னைக்குமே இன்னைக்கும் உண்டிகள் தான் குலுக்கிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஏன்னா உண்மையா மக்களுக்காக பாடுபடுறவன் என்னைக்கும் வாழ்க்கையில ஜெயிச்சதும் இல்லை, அவனை ஜெயிக்க மக்கள் விட்டதும் இல்லை, அவனை ரெக்கக்னைஸ் பண்ணதும் கிடையாது, அது வேற விஷயம். ஒரு கம்யூனிஸ்ட் மேடைகளில் இருந்துட்டு வந்து ஒரு சென்னை மாதிரி ஒரு டவுனுக்கு வரும்போது ஒரு ரேடியோ பெட்டியை விற்று அவன் அம்மா 400 ரூபாய் கொடுத்தது. அப்போ கூட ராஜா மேடையில் கூட சொன்னார், இந்த சுச்சுவேஷன்ல கூட தன்னுடைய வறுமையை வந்து ஸ்டேஜில் சொல்றாரு. நீங்க வந்து அவரை தன்னை பிரபல்யப்படுத்திக்கிறார் நீங்க சொன்னா அது அதர்வே ரவுண்ட்.
அம்மா 400 ரூபாய் ரேடியோ பெட்டி வித்து கொடுத்தாங்க, போதுமான்னு சொல்ல மனசு இல்லாம நாங்க சமாளிச்சுக்கிறோமான்னு சொல்லிட்டு வந்த பசங்க நாங்க, அப்போ நாங்க சின்ன பசங்களா தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னார். அவர் அப்படி சொல்லிட்டு வந்தவர் வந்து சென்னை மாதிரி ஒரு டவுன்ல வந்து எந்த திசை எப்படி இருக்குது இல்லைங்கிற இடத்துல தன்னை ஒரு ராஜாவா நிறுத்தி தமிழ்நாடு முழுக்க தன்னை ஒரு ஆளுமையா பண்ணிட்டு 81 82ல வந்து ஏக் துஜே கேலியே மும்பை ஃபீல்டை போய் அவங்க போட்ட அந்த 4 5 சாங்கு எனக்கு தெரியும். எனக்கு ஹிந்தி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் ஹிந்தி பேசுவேன், ஸ்கூல்லையும் படிச்சிருக்கேன். ஹிந்தி நண்பர்கள் என்கிட்ட வந்து அஹ், கேட்டிருக்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிற வேர்டை வந்து அன்னைக்கு என்கிட்ட திருப்ப திருப்ப சொன்னாங்க. என்னன்னா அந்த மூவில வந்து கமல் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த அந்த அம்மா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் அந்த ஃபீல்டுலையும் போய் பண்ணியிருக்கிறார், மற்ற லாங்குவேஜஸ்லையும் பண்ணியிருக்கிறார். ஸோ அவர் வந்து தன்னை முன்னிறுத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் அப்படி எதுவும் அவர் செஞ்சாருன்னா கூட அது எந்த குற்றமும் கிடையாது. எல்லா இதுக்குமே அவர் தகுதியானவர் தான் நான் ஃபீல் பண்றேன். மிக அருமையான பதில். இன்னொரு இறுதியான கஷ்டமான கேள்வி, அதுக்கப்புறம் ராபிட் ஃபயருக்கு போயிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இருக்குள்ள பாட்டிற்கு இசை நன்று அப்படிங்கிற நல்வரி ஔவையாரோட பாடலை அடிக்கடி அவர் பாஸ்டன் நிகழ்வுல குறிப்பிட்டு கொண்டிருந்தார். அதாவது பாடலா இசையா அப்படிங்கிறது காலாகாலத்துக்கும் ஓடிட்டு இருக்கிறது. கண்ணதாசன் MS விஸ்வநாதன் காலத்துல கொஞ்சம் கண்ணதாசனோட வரிகள்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா பிழையான வார்த்தைகளை அங்க மீண்டும் மீண்டும் அவர் பல்வேறு தமிழ்களை பிழையான கருத்துக்களை வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார். அது வந்துட்டு ஒரு கவிஞனோட சுதந்திரம்னு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பட்டிமன்றங்கள் வழக்காடு மன்றங்கள் வளர்ந்திருக்கு. இது வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கடைசியா தன்னோட வார்த்தை தன்னோட பதிலடி நிலைத்து நிற்கணும், இசைதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவரோட நியாயப்படுத்தலா பாக்குறீங்களா? இல்ல அவருக்கு வந்துட்டு ரொம்ப காலமா அவரோட சிந்தையில இருக்கிறது இப்பதான் வெளிப்படுதா? இது வந்து ரொம்ப என்னை கொண்டு போய் ஒரு ஒரு டைட் ஸ்பாட்ல கொண்டு போய் நிறுத்திட்டீங்க. பட் எனக்கு வந்து அதுல வந்து பதில் இருக்குது. உங்க கேள்வி வழியாவே நான் அந்த பதிலை கொடுத்துட்றேன். ஒரு கண்ணதாசனை வந்து நம்ம ஏன் இன்னும் வந்து பிரமாதமா வந்து அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாமே தூக்கி குப்பையில போட்டுட்டு அவருடைய படைப்புகளை மட்டுமே வச்சு இன்னுமே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எழுத்தாளன் வந்து பாட்டை எழுதுற கவிஞனாகட்டும், அந்த இசையமைப்பாளனையும் தாண்டி கொடுக்க முடிஞ்சதுன்னா அவனை மக்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ ராஜாவோட கேஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்றாரு. பட் கவிஞர்களும் வந்து அவங்களுடைய அவங்களுடைய பார்ட் அவங்க பண்ணியிருந்திருக்கிறாங்க. பட் ஆன் டாப் ஆஃப் தட் ராஜாவோட மியூசிக் வந்து அந்த கவிஞனையும் முழுகடிச்சு ராஜா தான் எல்லா இடத்துலையும் முன்ன நிக்கிற மாதிரியான ஃபீலிங் தான் நமக்கு வருது நிறைய இடங்கள்ல. இந்த பாட்டை கேட்கறதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைன்ஸை தனியா கேட்கறவங்க இருக்கிறாங்க, மியூசிக்கை தனியா கேட்கறவங்க இருக்கிறாங்க, அதையே வந்து வேற வேற இதுல வேற வேற மாதிரி கேட்கறாங்க. பட் இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ராஜாசாமியோட மியூசிக் வந்து இது எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு அவரது மேலோங்கி நிக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஸோ அதை வந்து அவர் வந்து தன்னுடைய எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டேஜில் வச்சு அந்த மாதிரி சொன்னார். பட் எனக்கு அதுல எதுவும் கவிஞர்களை வந்து கீழே இறக்கணுங்கிற அந்த ஐடியா இருந்திருக்கும்னு எனக்கு தோணலை. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னுடைய உழைப்பை அவங்க முன்னாடி வைக்கிறேன், என் லைஃபையே வந்து மியூசிக்காக கொடுத்துருக்கிறேன், பாருங்க இவ்வளவு நல்லா படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் நான். அருமை அருமை அருமை. கஷ்டமான கேள்விகளுக்கும் தப்பிச்சு போகாம நேரடியா வெளிப்படையா உங்க எண்ணங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ராபிட் ஃபயர் சுருக்கமான ஓரிரு வார்த்தைகள். கேள்வி நான் கொஞ்சம் பெருசா கேட்பேன். இந்த பாஸ்டன் நிகழ்வுல உங்களை மிகவும் பிடித்த பாடல்? ராஜா ராஜாதி ராஜா அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜனனி நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாவே நான் வந்து ரொம்ப மனசுக்குள்ள வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்த சாங் வந்து நாயகனுடைய யாரடித்தாரோ அந்த சாங். ஏன்னா என்னுடைய இளமை காலங்கள்ல வந்து நான் எப்பெல்லாம் தோல்விடுறேனோ அப்பெல்லாம் அந்த சாங் எடுத்து வச்சு, யார் அடிச்சாலும் நீ போய் உறங்கு, நாளை காலையில நீ புதுசா நீ எழுந்திருச்சு உன் வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த சாங் வந்து எனக்கு திருப்பி திருப்பி வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மூவி மேக்கிங்க்கு அப்புறம் அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப, அந்த சாங்கை கடைசியா போட்டு ஒரு ஸ்டேஜை விட்டு இறங்கி போனாரு. பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆச்சு அந்த சாங். அருமை அருமை. தென்பாண்டி சீமையில், தென்பாண்டி சீமையிலே ஆமா, தென்பாண்டி தேரோடு வீதியிலே நாயகன் சாங். ஆமா. குரூல இருக்கிற பல பேரை பார்த்திருப்பீங்க. யாராவது பேர் டக்குன்னு ஞாபகம் வருதா? யார் நல்லா பாடினாங்க, இல்ல எந்த பாடல் நல்லா பாடினாங்க வித்யா, நீங்க அதிகமா எதிர்பார்க்காதது?
எஸ்பி சரண் வந்து நல்லா இந்த ஷோவை ஆங்கர் பண்ணதுல எஸ்பி சரண் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் வந்து ஒரு மெயின் த்ரெட்டா இருந்து கனெக்ட் பண்ணார் எல்லா எல்லா அந்த என்டையர் ஸ்டேஜ் வந்து ராஜாசாமிக்கு அடுத்ததாக எஸ்பி சரண் நல்லா ஹோல்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவர் ஹரிஷ் வந்திருந்தார், அவரு நல்லா பண்ணாருங்க. அதுக்கப்புறம் எல்லா சிங்கர்ஸும் ரொம்ப பிரமாதமா பாடினாங்க. பட் டு டு நேம் அ ஸ்பெசிபிக் பர்சன் ஐ வுட் நேம் எஸ்பி சரண், எஸ்பிபி சரண் ரொம்ப நல்லா பண்ணாருங்க. அது கண்ணை மூடிட்டு நீங்க கேட்டீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஹோல்ட் பண்ணாரு, ஷோவை ஹோல்ட் பண்ணாருங்க. பாஸ்டன்ல வந்துட்டு உங்களுக்கு இன்னும் இது சிறப்பா போயிருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம சொல்ற டிராபேக்னு ஏதாவது இருக்கா? இல்ல இந்த ஷோ வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3 months முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். இவ்வளோ ஹெக்டிக்கா பயணப்பட்டு பண்ணியிருந்திருக்க வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் பிகர் அரங்கத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் பிகர் ஆடியன்ஸை வச்சு நம்ம பண்ணி இன்னொரு ஒரு 1000-2000 பேர் அதிகமான கொள்ளளவு இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தை புக் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ வி கேம் இன் டு த ஷோ வெரி லேட். பட் நாங்க உழைச்ச உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய 12th ஸ்டாண்டர்டுக்கோ 10th ஸ்டாண்டர்டுக்கோ எந்த டிகிரிக்கும் வந்து இந்த அளவுக்கு நான் உழைப்பை நான் கொட்டினது இல்லை. அவ்வளோ டைட்டா ஒர்க் பண்ணோம். 24 ஹவர்ஸ்ல வி ஒர்க் ஆல்மோஸ்ட் 20 ஹவர்ஸ் அ டே ஃபார் கண்டினியூஸ்லி ஃபார் 7 days வி டிட் இட். அந்த டைம் கேப் மட்டும் ஒரு 90 நாளுக்கு முன்னாடி கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாவே இது இன்னும் வேற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிருந்திருக்கலாம்னு என்னோட எண்ணமா இருக்குது. அது எல்லாம் இருந்தும் ரொம்ப அருமையான நிகழ்வு நடந்தது. லைவ் ஆர்கெஸ்ட்ரால அதிகம் கவனிக்கப்படாத இன்ஸ்ட்ருமெண்ட், இசைக்கருவி எதை சொல்லுவீங்க? நான் வந்து பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ராஜாவுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து அவருடைய ஸ்ட்ரிங்ஸ் தான். ஸ்ட்ரிங்ஸ்ல பர்டிகுலரா வந்து வயலின் ஒரு பெரிய கேங் உட்காந்து வாசிச்சு தள்ளிடுவாங்க. அதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிஜிஎம்மா இருக்கட்டும், செகண்ட் பிஜிஎம், இன்டர்லூடா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து அவங்க பிரமாதப்படுத்திடுவாங்க. நிறைய தடவை வந்து என்னன்னா அவர் நம்மளை ஒரு ஒரு ஆச்சரியத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு அந்த மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் முடிச்சோடனே நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு போயிடுவோம். அந்த கேப்ல இந்த வயலின் வாசிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. நான் சொல்றது வந்து நீங்க டிஜிட்டலா கேட்கும்போது. பட் லைவ்லயும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. நம்ம புல்லாங்குழல் பிளஸ் ஃப்ளூட்டு பிளஸ் ஸ்ட்ரிங்ஸ் இதை வந்து மக்கள் வந்து அவ்வளோ அவ்வளோ அவங்களுக்கு வந்து கவனிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்தது மூவ் ஆயிரும் அப்படிங்கிறது என்னுடைய. அருமை அருமை அருமை. 3 நிகழ்ச்சிகள்ல அதிகமாக கைத்தட்டல் பெற்ற பாடல்? அஃப்கோர்ஸ் ஜனனி ஜனனி சாங் தான் அதிக கைத்தட்டல் பெற்றுச்சு. டெக்னிக்கலி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிகாஸ் ராஜாவோட என்ட்ரி அந்த சாங் முடிய முடிய அவரே பாடிக்கிட்டே உள்ள வர்ற மாதிரி இல்லைன்னா வந்து நின்னதுக்கு அப்புறம் பாடுற மாதிரி இருக்கனால அந்த சாங்க்கு. அண்ட் ஆல்சோ என்டையர் ஆடிட்டோரியம் ரொம்ப அமைதியா இருந்து டக்குன்னு அந்த சாங் வரும்போது வர்றதுனால அப்படியே எரப்ட் ஆயிடுறாங்க. பிகாஸ் எவ்ரிபடி பிகம்ஸ் வெரி எமோஷனல் அண்ட் ட்ரைங் டு பி நம்ம இந்த மொமெண்ட்ல இருக்கிறோங்கிற அந்த ஃபீலிங்கை பிரக்னையை விட்டுட்டு அவங்க இது பண்றதுனால அந்த பர்டிகுலர் சாங் வந்து அந்த மாதிரியான ஒரு வைபை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த ராஜா உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் கூட எவ்ரி சாங்க மணிமணியா மணிமணியா வாசிச்சாங்க. நான் அதை வந்து ஒரு இந்த சாங் தான் சொல்லி அதை கொஞ்சம் கூட ஒரு ½ இன்ச் ஒரு மில்லி மைக்ரான் கூட நான் தள்ள ரெடியா இல்லை. ஆனா பர்டிகுலரா இந்த சாங் வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. போத் ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், ராஜாசாமியோடைய அந்த பிரசன்ஸ் ஆகட்டும், அவர் உள்ள நுழையக்கூடிய அந்த அப்படி ஒரு ஒரு பர்சனாலிட்டியை பார்த்தோன்னே நம்ம அந்த எக்ஸூபரண்ட் ஆகி ரியாக்ட் பண்றதா இருக்கும். ஸோ தட் சாங் ஸ்கோர்ஸ் இன் ஆல் த 3 ஆடிட்டோரியம்ஸ். அருமை. அடுத்ததுக்கெல்லாம் ஒரு வார்த்தை தான், நேரம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. பாஸ்டன் ரசிகர்கள் ஒரு வார்த்தை என்ன? வெரி வெரி எமோஷனல் பீப்புள். ரொம்ப நல்லா கனெக்ட் ஆனாங்க. வெரி நைஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வெரி நைஸ் எமோஷனல் கனெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நியூஜெர்சி ரசிகர்கள் ஒரே ஒரு வார்த்தை? ரொம்ப வைப் நிறைய கொடுத்தாங்க. தேவர் மோர் ரியாக்டிவ் அண்ட் மோர் வைப். டான்ஸ் நிறைய கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன் பாருங்க. வெர்ஜீனியா ரசிகர்கள் ஒரு வார்த்தை? 2 பேருக்கு நடுவுல போத் சைலண்டாவும் இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க, வைபாவும் சில இடங்கள் இது பண்ணாங்க. பட் ஐ வில் சே தட் தே ஆர் மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு த பாஸ்டன் ரசிகர்கள் மாதிரி தான் சொல்லலாம். இன்றைய இளையராஜா ஒரு வார்த்தை? இன்றைய இளையராஜா அவர் வந்து 83 வயசுலையும் இப்படி ஒரு ஆச்சரியத்தக்க மனுஷரா இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பயங்கர பொறாமை. இன்னொரு விஷயமும் சொல்றேன்.
ஃபேர்ஃபேக்ஸ்லையும் போய் நான் கோட் சூட்டோட போயிருந்தேன். ஃபேர்ஃபேக்ஸ்லையும் போய் திரும்பவும் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் காலில் திருப்பி இன்னொரு தடவை விழுந்து அவர் காதில் நான் உங்களை பார்க்கறதுக்காக இந்த 3 ஷோவும் பார்த்தோம். அப்படியா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் சொன்னார். அப்புறம் அவரை கொண்டு போய் காரில் விட்டுட்டு வந்தோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி எமோஷ்னல். வெகு அருமை, வெகு அருமை. நன்றி, நன்றி மோகன். நீங்க இவ்வளவு பெரிய பயணம், அதுக்கப்புறம் தொடர்ச்சியான வேலை, அதுக்கப்புறம் ஆர்கனைசிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலை. அது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு வாரம் 10 நாள் பிரேக் வேண்டி இருக்கும். இருந்தாலும் இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து யுஎஸ்ஏ டூர் முடியறதுக்குள்ள இவ்வளவு தூரம் விரிவா உங்களோட அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களோட ஆதர்ச நாயகர்களை நேர்ல போய் சந்திக்காதீங்க அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல படித்த புத்தகங்களா இருக்கட்டும், இல்ல சில அனுபவங்களா இருக்கட்டும் சொல்றது உண்டு. ஆனா நீங்க தைரியமா போய் அவருக்கு உரிய விதத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமையை அணுகி மிக இதமாக அவருடன் பழகிய சந்தர்ப்பங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. 5 தசாப்தங்கள், அதாவது 5 தலைமுறைன்னு நம்ம சொல்ற மாதிரி சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறதுங்கிறது எளிதில்ல. அவருங்க அந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வை பாஸ்டன் அழைத்ததுக்கும் அந்த குழுவில் பங்காற்றியதற்கும் மீண்டும் நன்றி. இளையராஜாவின் இசையை கேட்போம், ரசிப்போம், விவாதங்களை நம் பின்னூட்டங்களில் தொடர்போம். நன்றி மோகன். இறுதியாக என்னுடைய ஃபேமிலி, இந்தியாவில் இருக்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இந்த விவரத்தை சொன்ன உடனே என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, வாழ்க்கையில் அவரை சந்திக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. ப்ரெசென்ட்ல இருந்து அதை நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லா கண்டக்ட் பண்ணுங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணுங்க, ஒரு நல்ல மெமரிஸோட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை முடிச்ச கையோட என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு 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 இன்டர்வியூவை நீங்க எடுக்கிறதும், நிறைய எங்க டீமுக்குள்ள திருப்பி மீட்டிங்ஸ் நாங்கள் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம், டு லுக் இன் டு த அக்கௌண்ட்ஸ் அண்ட் டு ரிகலெக்ட் லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ நாங்கள் வந்து திருப்பி யூஸ் பண்ற ஒரே வேர்டு தான் சர் ரியல். அந்த இன்னும் என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட இருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி மோகன். Yes.